அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் டிஎன்ஏயு டிப்ளமோ கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு ரேங்க் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே கொடுத்துருப்பாங்க, இல்லை மேலேயே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷெட்யூல் கொடுத்துருக்காங்களே வியூ ரேங்க் லிஸ்ட்டு அப்படின்றது, அங்கேயே நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த லாஸ்ட்டில் பார்க்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கடைசியாக தான் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் லேபிள்டு, டிசேபிள்டு, எமினன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் கொடுத்துருக்கு இல்லையா. டிஎன்ஐயு அட்மிஷன் ப்ரோச்சர், டிஎன்ஐயு டிப்ளமோ அட்மிஷன் ப்ரோச்சர், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே போய் பாருங்கள். நான் பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்கள் டக்குன்னு குயிக்காக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிப்ளமோ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை தான் செக் பண்ணுறேன். இருங்க. ஸோ இதில் கொடுக்கல, ஜஸ்ட்டு அந்த வியூ ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக யூஜிக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் போய்ட்டு லேட்டஸ்ட்டு கொஞ்சம் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். டிப்ளமோவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாருங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிப்ளமோ அட்மிஷன்ஸ் 25-26 பயாலஜி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்கு. ஜெனரல் ரேங்க் லிஸ்ட்டு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிப்ளமோ அட்மிஷன் தான். அவங்களுக்கு என்ன, அதுவும் வந்து டிசேபிள்டு கேட்டகரி, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேபிள்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த அட்மிஷன் ஏன்னா மேக்ஸ் குரூப்பு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி 4 டிவிஷன் கொடுத்துருக்கு. இதில் இந்த ஜெனரல் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ஓவரால் டிஎன்ஏயு டிப்ளமோ ரேங்க் அனாலிசிஸ் 2025 கொடுத்துருக்கேன். இதில் மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது 195 to 200 அந்த ரேஞ்சில் யாருமே இல்லைங்க. அதில் ஓவராலாக பார்த்தோம்னா 1869 பேருக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 195 எக்ஸாக்டாக எடுத்தோம்னா ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. 195 to 190 பார்த்திங்கன்னா 5 பேர் இருக்காங்க. 190 to 185 12 பேர். 185 to 180 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 35 பேர். இந்த மாதிரி வரிசையாக பார்த்து ஓவராலாக 1869 பேர் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸை சொல்லியிருக்கேன் பாருங்களேன். கேட்டகரி வைஸு அப்ளிகன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருக்குது. ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தோம்னா 3 பேர் மொத்தம் 157லேருந்து 152.67 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. பிசி பார்த்தோம்னா 377 பேர் மொத்தம் 194லேருந்து 94.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்காங்க. பிசிஎம் மொத்தம் 21 பேர். எம்பிசி டிஎன்சி 705, அவங்களுடைய கட் ஆஃப் 195லேருந்து 177.5. எஸ்சி 630 பேர் இருக்காங்க. எஸ்சி 68, எஸ்டி 65. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 1879 பேருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் தோணுது இருக்குது. ஏன்னா 1000 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. மொத்தம் 3 கோர்சஸ்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்கள். அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்ருக்கோம். தேங்க்யூ.